அன்புலங்களுக்கு வணக்கம். ஏர் இண்டியாவோட மிகப்பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் பிழைச்சிருக்கிறாரு, ரமேஷ்னு சொல்லி ஒருத்தர். ஜூன் 12, 2025 இந்தியாவுடைய கருப்பு தினம் ஆயிடுச்சு. நான் சமீபத்திலையும் கூட டெல்லிக்கு நான் இந்த ஏர் இண்டியாவில் தான் வந்திருந்தேங்க. ஜூன் 12 சரியாக 1:30 மணிக்கு இந்த வண்டி அகமதாபாத்லேருந்து லண்டன் கிளம்பிச்சுங்க. இந்த ஃப்ளைட்டு கிளம்புன உடனேயே 4வது நிமிஷத்துலேயே இந்த ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சு. இதற்கு தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்க. இனி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட் ஓட்டின 2 பைலட்டுமே நல்ல திறமைசாலிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இவங்க ஃப்ளைட் ஓட்டியிருக்கிறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ஃப்ளைட்டு வெடித்த இடத்துல மெடிக்கல் ஹாஸ்டல் இருந்துருக்குதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த தகவல் கரெக்டாக வரலைங்க. கரெக்டாக ஃப்ளைட்டு கிராஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பைலட்டுக்கு மேடேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏவியேஷனில் பயன்படுத்துகிற வார்த்தை. எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஃப்ளைட்டு ஏதோ நடக்க போகுது, உடனே லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேடேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 லண்டன்காரங்க வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பை இண்டியான்னு பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. இங்கே இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேனுங்க. அவங்க குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம்.